நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம். விழுந்தவர்கள் எழுவதும் எழுந்தவர்கள் விழுவதும் முருகா உன் செயலால் அன்றோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் சார் ஒரு ஜாதக கட்டத்தில் ராகு தசை ஒருத்தருக்கு வருதுன்னு வைங்க, அவர் வாழ்க்கையில் விழுந்து இருந்தால் எழுந்து நிறுத்தி ஒரு மிகப்பெரிய பலமான யோகத்தை கொடுக்கக்கூடியவர் சார் ராகு. மிகப்பெரிய அளவில் உயர்ந்து ஒரு பலமான இடத்துல நிற்கிறவருக்கு ஒரு ராகு தசை வர சொல்ல அவரை தரமட்டமாக்கிறதும் இந்த ராகு தசையில் தான் சார். அப்போது ஒருத்தர் மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரனாகணும், மிகப்பெரிய கோட்டீஸ்வர தர வரிசையில் இடம் பிடிக்கணும் அப்படின்னாக்கா ஒருத்தருக்கு ராகு தசை தான் சார் மிகப்பெரிய யோகத்தையே கொடுக்கும். ஒரு ஜாதக கட்டத்தில் திடீர் யோகத்தையும் மிகப்பெரிய பிரம்மாண்டமான மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் ஒரு கோட்டீஸ்வர தர வரிசையில் கண்டிப்பாக இடத்தை கொடுப்பார் சார் இந்த ராகு. ஒரு ஜாதக கட்டத்தில் ராகுவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மிகப்பெரிய யோகம் இருக்கணும் சார் ஒருத்தருக்கு. அந்த யோகம் இருந்தால் தான் அந்த ராகு நல்ல ராகுவா, யோக ராகுவா இல்லை அவயோக ராகுவான்னு சொல்லவே முடியும் சார். சார் ராகு ஆப்போசிட்டாக ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அவர்களுக்கு தவறான எண்ணங்களையும் தப்பான முடிவுகளையும் எடுக்க வச்சு சின்ன பின்னமாக்கிடுவார் சார். சாதாரணமான ஒரு விஷயத்தை சாதாரணமாக கடந்து போகலான்னு நினைத்தா முடியவே முடியாது அவரால். பல பிரச்சனைகளை கொடுத்து அதனை கடந்து மிகப்பெரிய வியாபாரத்தில் மிகப்பெரிய நஷ்டத்தையும் கொடுக்கறது இருக்குது. சின்ன அளவில் ஆரம்பித்த ஒரு வியாபாரம் மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சி கொடுத்து மிகப்பெரிய கோட்டீஸ்வர தரவரிசையிலையும் கொடுக்கறதுக்கு ஒரு ஜாதகத்தில் வியாபாரத்தை ஆரம்பித்து மிகப்பெரிய கடனாளியை ஆக்கி அவரை தரமட்டமாக்குறது இந்த ராகு தசை தான் சார். அப்போ இந்த மிகப்பெரிய தன வரவுகளை கொடுக்கக்கூடிய இந்த ராகு உங்கள் ஜாதக கட்டத்தில் அது உட்கார்ந்துருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து தான் சார் சோப்பு சீப்பு வரலாறு. உங்களுக்கு ராகு தசை அள்ளி கொடுக்குமா கொடுக்காதான்றது உங்களுடைய ராகு. உங்கள் ஜாதக கட்டத்தில் எந்த இடத்தில் ராகு அமர்ந்திருக்கிறாரோ அந்த இடத்தை பொறுத்து தான் ராகு கொடுக்குமா கெடுக்குமான்னு சொல்ல முடியும் சார். சார் ஒரு சிலர் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குன்னு சொல்லி ராகு தசையில் மிகப்பெரிய பணத்தை போட்டு மற்றவருக்கு பதில் சொல்லியே காலத்தை கழித்து விட்டு கை கேட்டாமல் வாய் கேட்டாமல் திக்குமுக்காட வச்சு மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுத்துருக்கிறார் சார். அப்போ உங்கள் ஜாதக கட்டத்தில் ராகு நல்ல அமைப்பில் இருந்தால் எப்படி சார் ராகு நல்ல அமைப்பில் சொல்கிறீங்க இல்லையா? அப்போ அந்த ராகு நல்ல அமைப்பில்ன்ற எப்படி இருக்கணும்னு கேட்குறீங்கன்னு வைங்க. அப்போ இந்த ராகு நல்ல அமைப்பில் இருக்க வேண்டும் என்றால் அந்த ராகு எந்த இடத்தில் வேண்டுமானாலும் உங்கள் ஜாதக கட்டத்தில் உட்கார்ந்துருக்கட்டும் சார், அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆக மொத்தத்தில் உங்கள் ஜாதக கட்டத்தில் முதல் பாயிண்ட்டை லக்னாதிபதி பலம் பெற்று இருக்குதா, லக்னம் நன்றாக இருக்குதா, இதை தான் பார்க்கணும். லக்னமும் லக்னாதிபதியும் பலம் பெற்று உங்கள் ஜாதக கட்டத்தில் எந்த இடத்தில் ராகு இருந்தாலும் அந்த ராகுவை குரு பார்க்குறாரா, அப்போ அது நல்ல ராகு. அல்லது ராகுவை சுக்கிரன் பார்க்கிறாரா, நல்ல ராகு. ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் ராகுவிற்கு கேந்திர திரிகோணங்களில் அமர்ந்து அந்த ராகுவுக்கு வீடு கொடுத்த அந்த வீட்டதிபதி ஆட்சியாக உச்சமாக பலம் பெற்று கேந்திர திரிகோணங்களில் ராகுவிற்கு கேந்திர திரிகோணங்களில் அமர்ந்து அதற்கடுத்து ராகுவிற்கு சாரம் கொடுத்தவனும் கேந்திர திரிகோணத்தில் ஆட்சியாக உச்சமாக அமர்ந்து இருந்தால் உங்கள் ஜாதக கட்டத்தில் மிக சிறப்பான பலன்களை மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் கோடி கோடியாக நிச்சயம் அள்ளி கொடுக்கும் என்பது தான் எழுதப்பட்ட விதி. ராகு சுபர் வீடுகளில் அமர்ந்திருக்கணும் சார். முதல்ல உங்கள் ஜாதக கட்டத்தில் வளர்பிறை சந்திரன் பார்வையில் இருக்கணும், குரு பார்வையில் இருக்கணும், சுக்கிரன் பார்வையில் இருக்கணும், புதன் பார்வையில் இருக்கணும் சார். இப்படிப்பட்ட பார்வைகள் பெற்ற ராகு லக்னாதிபதியும் பலம் பெற்று உங்கள் ஜாதக கட்டத்தில் இந்த ராகு அமர்ந்திருந்தால் மிக சிறப்பான பலன்களையும் உன்னதமான பலன்களையும் கோட்டீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய உன்னதமான பலனை வாரி வழங்கும் என்பது தான் நிதர்சனமான உண்மை சார். உங்கள் ஜாதக கட்டத்தில் உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3, 6, 11 இருந்தால் மிக சிறப்பு. அதில் மட்டும் இருந்துட்டால் மட்டும் பார்த்தா சார், வீடு கொடுத்தவனும் சாரம் கொடுத்தவனும் நல்ல நிலைப்பாட்டில் இருக்கணும்.
அந்த நல்ல நிலைப்பாடு எப்படின்றது இப்போ ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? ராகுவை குரு பார்க்கணும், ராகுவை சுக்கிரன் பார்க்கணும், அல்லது ராகுவை புதன் பார்க்கணும், அல்லது ராகுவை வளர்பிறை சந்திரன் பார்வையில் இருக்கணும். அது மட்டும் அல்லாமல் ராகுவுக்கு வீடு கொடுத்தோம்னு சாரம் கொடுத்தோம்னு ராகுவிற்கு கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்சமாக அமர்ந்து இருந்தால்தான், உபஜயஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருந்தாலும் இப்படிப்பட்ட நிலைப்பாடுகளில் நான் சொல்லும் இந்த விதிப்படி இருந்தால் தான் சார் உங்களுக்கு மிகப்பெரிய ராஜ யோகத்தையே கொடுக்கும். சார் ஒருத்தருக்கு 11ஆம் வீட்டில் ராகு அமர்ந்திருக்கு சார். 11ஆம் வீட்டில் ராகு அமர்ந்து அவருக்கு மட்டும் அந்த திருமண வயது வந்துடுச்சுன்னு வைங்க. அந்த திருமண வயது காலத்தில் ஒரு 25-30 வயது காலத்தில் ராகு திசையும் வந்து அந்த 11ஆம் இடத்தில் ராகு அமர்ந்து அந்த 11ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகுக்கு வீடு கொடுத்தனும் பலம் பெற்று, சாரம் கொடுத்தனும் பலம் பெற்று, லக்னாதிபதியும் பலம் பெற்று இவர்கள் ஜாதக கட்டத்தில் அமர்ந்திருந்தால் மிகப்பெரிய தன லாபங்களையும் மிகப்பெரிய பணத்தையும் அளவுக்கு மீறிய செல்வாக்கையும் எப்படி கொடுக்கும்? திருமணத்திற்கு பிறகு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சார். அப்போ இந்த வயது காலத்தில் வரணும் அந்த ராகு. சிறு வயதில் வரவே கூடாது ராகு. ஒரு 15 வயதில் ராகு வந்தால் மிகப்பெரிய வீழ்ச்சி மட்டுமில்லை, மிகப்பெரிய கெட்ட பெயரையும் உருவாக்குறது நான் நிறைய பார்த்துருக்கேன் சார். அந்த ராகு சுக்கிரனுடைய வீட்டில் அமர்ந்து சுக்கிரன் ஆட்சி பெற்று ராகு சிறு வயதில் வந்துச்சுன்னு வைங்க, இவர்களெல்லாம் போகத்திற்கு அடிமையாகி தன் வாழ்க்கையை தொலைத்து விட்டவர்கள் ஏராளம் சார். எனவே உங்கள் ஜாதக கட்டத்தில் கரெக்டாக இருக்கணும் சார். அப்படி தான் ஒரு அன்பர் எனக்கு அவர் ஜாதகத்தை அனுப்பி வைத்தார். ஐயா எனக்கு ராகு கொடுக்குமா கெடுக்குமா அப்படின்ட்டு. அவர் ஜாதக கட்டத்தில் பாருங்கள் சார், அற்புதமான ஜாதக அமைவு பெற்றிருக்கு அந்த ராகு. அதாவது அவருக்கு ராசியும் லக்னம் சேர்ந்த ஒரு விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம். 2ஆம் இடத்தில் குரு அமர்ந்து அந்த ராகு 5ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை, மேஷ ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகுவை குரு பார்க்குறார் சார். அது மட்டும் இல்லை, லக்னாதிபதி தன்னுடைய ஸ்தானத்திற்கு விருச்சிக லக்னத்திற்கு 10ஆம் இடத்தில் தசம கேந்திரத்தில் செவ்வாய் அமர்வு பெற்றிருக்கிறார். 10ஆம் இடத்தில் திக்பலத்தில் இருக்கார் சார் செவ்வாய். அது மட்டும் இல்லை, ராகுக்கு வீடு கொடுத்தோம் அந்த செவ்வாய் தான். மேஷ ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த ராகுவிற்கு வீடு கொடுத்த அந்த செவ்வாய் ராகுவிற்கு 5ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கு. ராகுவிற்கு சாரம் கொடுத்தவன் பாருங்க துலாம் ராசியில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கு. அப்போ இந்த குரு பாருங்க லக்னத்திற்கு 2ஆம் வீட்டில் ஆட்சி பெற்று அந்த குரு அற்புதமாக 5ஆம் பார்வையாக ராகுவையும் பார்த்து ராகுவிற்கு வீடு கொடுத்த அந்த செவ்வாயும் குரு பார்க்குறார் சார். எப்படிப்பட்ட அமைப்பில் அமர்ந்திருக்குன்னு பாருங்க. அது மட்டுமல்ல, ராகுவிற்கு வீடு கொடுத்தவனும் ராகுவிற்கு சாரம் கொடுத்தவனும் ஒருத்தருக்கொருத்தர் மறையாமல் 3-11 அமர்ந்திருக்கு சார். இப்படிப்பட்ட அமைப்புகளில் அமர்ந்திருக்கணும் சார். லக்னாதிபதி பலம் பெற்று அந்த ராகுக்கு வீடு கொடுத்தவனும் பலம் பெற்று குரு பார்வையில் இருக்கு பாருங்க. ராகுவையும் குரு பார்க்குறாரு, அந்த குரு ராகுவிற்கு வீடு கொடுத்த அந்த செவ்வாயும் பார்க்குறாரு. அவரே லக்னாதிபதி வந்ததுனால் மிக சிறப்பு சார். இப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு உங்களுக்கு அமர்ந்து இருக்காது ஐயா. இப்படிப்பட்ட கிரக அமைவு நீங்கள் போன பிறவியில் பெற்ற புண்ணிய பலத்தின் விளைவால் இந்த ராகு தசையில் மிகப்பெரிய ராஜயோகத்தை மட்டுமல்ல, மற்றவர்கள் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு, உங்கள் நண்பர்கள் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு, உங்கள் உறவினர்கள் வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் நிச்சயம் இந்த ராகு தசையில் அற்புதமாக 100% உயர்த்தி காட்டும் என்று அடித்து சொல்கிறேன் ஐயானே. ஏனென்றால் இந்த ராகு நல்ல ராகு, அதுவும் 6ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த ராகு எதிரிகளை வென்று மிகப்பெரிய புகழையும் மிகப்பெரிய தன லாபங்களையும் கோடியான பணத்தையும் அள்ளி கொடுக்கும் என்பது தான் நிதர்சனமான உண்மை. எனவே நேயர்களே, இந்த ஜாதகம் சொன்ன பாருங்க, அன்பர் கேட்ட ஜாதகம் அற்புதமான ஜாதக அமைப்பில் அந்த ராகு அமர்ந்திருப்பதினால் இவருக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சார் அப்படின்னு சொன்ன அவருக்கு. கோட்டீஸ்வர தரவரிசையில் இவர்கள் எல்லாம் இடம் பிடிப்பார்கள் என்று சொன்னேன். அவருக்கு ஒரே மகிழ்ச்சி. எனவே நேயர்களே, ஜாதக கட்டத்தில் ராகு எப்படி அமர்ந்திருக்கிறாரோ லக்னாதிபதியினுடைய நிலையை பொறுத்து ராகுவை எந்த கிரகங்கள் பார்க்கிறது, ராகுவிற்கு சாரம் கொடுத்தவன் எப்படி இருக்கிறார் என்ற நிலைப்பாடுகளை எல்லாம் ஆராய்ந்து பார்த்து சொல்லும் பொழுது நான் சொல்லும் இந்த விதிப்படி உங்கள் ஜாதக கட்டத்தில் ராகு அமர்வு பெற்றிருந்தால் மிகப்பெரிய ராஜ யோகத்தையும் கோட்டீஸ்வர தர வரிசையும் கண்டிப்பாக நீங்கள் இடம்பெறுவீர்கள் என்பதுதான் நிதர்சனம்.
நிதர்சனமான உண்மை. எனவே நேயர்களே, உங்கள் ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க. அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷாஜை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் சந்தேகம் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றுவார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் நேயர்களே, இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்பொழுது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.